தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கிங்குன்னு வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த Tier 1 ஆக்ட்ரஸுக்கு மட்டுமே வந்து படமே வந்து ஃப்ளாப் ஆனாலும் வந்து சரி, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தரமான ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆக்ட்ரஸை இன்றைக்கி டாப் 5ல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து செஞ்சுருக்காங்கன்ட்டுன்னு சொல்லி நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் அப்படியே வந்து சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து நிறைய வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணலான்னு வந்து இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார வந்து போகலாம். இதில் டாப் 5 பொறுத்த அளவுக்கு நம்ம சூர்யா அண்ணா தான் வந்து இருக்காரு. அவரை பொறுத்த அளவுக்கு 12 பிளாக் பிளாஸ்டர் வந்து வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கருப்புமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிளாக் பிளாஸ்டர் தான். அப்படி இருந்து டாப் 5ல் எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் டாப் 4th 3rd பொறுத்த அளவுக்கு இன்னுமே வந்து பயங்கரமாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் சூர்யா அண்ணா இப்போ தான் வந்து கம்பேக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் இவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டு அந்த ஒரு 300 கோடியை தாண்டி வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு Tier 1 ஆக்ட்ரஸ் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து நடக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம சூர்யா சாருக்கு விஸ்வநாதன் சன்ஸ் வந்து ரிலீஸ் ஆக வந்து போகுது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கருப்புமே வந்து 300 கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு படம் வந்து ரன்னிங்கில் தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் என்னெல்லாம் வந்து நடக்க போகுதுன்ட்டுன்னு சொல்லி. டாப் 4th வந்து இருக்கிறது நம்ம கமல்ஹாசன் சார் தான். அவரை பற்றி உங்களுக்கே வந்து தெரியும். ரீசெண்டாக வந்து தக் லைஃப்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பும் வந்து கொடுத்தாரு. அதுக்கு பேக்கப்பில் வந்து இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பான ஒரு படம் தான். இந்த 2 படத்துக்குமே வந்து சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. ஆனால் இருந்துட்டு வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணாதனால இந்த 2 படமே வந்துட்டு ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ளாப் தான். ஆனால் லோகேஷ் கனகராஜ் எடுத்த விக்ரம் படம் மட்டுமே வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் வந்து தேடி வந்து கொடுத்துச்சுனாவே வந்து சொல்லலாம். மொத்தமாக அந்த படம் வந்துட்டு 450 கோடி என்னமோ வந்துட்டு வேர்ல்டு வைடில் வந்து கலெக்ஷனும் வந்து பண்ணிச்சு. அவரை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுன்றதை விக்ரம் மூலியமாக வந்து ப்ரூஃபும் வந்து பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். விக்ரம் 2ல் வந்துட்டு அவரோட கம்பேக் வந்து பலமாக இருக்குன்ற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அடுத்து டாப் 3ல் வந்து பார்க்க போகிறது நம்ம அஜித் சார் தான். என்னத்தான் அஜித் சாருக்கு வந்து 300 கோடின்ற ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாட்டினாலும் அவரோட லாயலான ஃபேன்ஸுனால அவருக்கு வந்து 250லேருந்து 270 கோடி வரைக்குமே வந்துட்டு அவரோட படம் வந்து கலெக்ஷன் ஆகிருக்கும். அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆனாலும் சரி, ரிவ்யூ வந்துட்டு கேவலமாக இருந்தாலும் சரி, அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் என்றைக்குமே வந்துட்டு ஒரு தரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக தான் வந்திருக்கும். கண்டிப்பாக அஜித் சார்னா 2 வீக்ஸ் வந்துட்டு அவர் ஹவுஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அவருக்குன்னு ஒரு சரியான ஒரு டைரக்டர் சரியான ஒரு படம் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு Tier 2லேயோ இல்லாட்டினா Tier 1லேயோ வர வேண்டிய ஒரு ஆக்டர் தான். ஆனால் மிஸ் ஆகி போச்சு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போ எந்த ஒரு படத்துலையும் வந்து அவர் கமிட் ஆகலை. இனி அப்கமிங்லேயாச்சு ஒரு நல்ல டைரக்டர் கூட சேர்ந்து இவர் வந்து ஒரு நல்ல படமாக வந்து எடுத்தால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஒரு பேன் இந்தியன் டைரக்டரை வந்து கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு கதையை வந்து நடித்தாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அஜித் சார் வந்துட்டு வேர்ல்டு வைடில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டராக திருப்பி வந்து கம்பேக் வந்து கொடுப்பாரு. விட்டுட்டு போன பவரை பொழுங்க வந்திருக்கானோ. அடுத்து டாப் 2ல் யார் வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அண்ணா தான் இருக்கார். என்னத்தான் வந்துட்டு அவர் சினிமா விட்டு போனாலும் அவரோட பாக்ஸ் ஆஃபீஸையும் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்டர்ஸாலையும் வந்து தொட முடியல. ஒரு மெயின் ஆக்டர் தான் வந்துட்டு அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷன் வந்து காட்டுறாரு. அது யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் தளபதியை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டேன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக செய்கிற ஒரு ஆள் தான். அவரை பொறுத்த அளவுக்கு டக்குன்ட்டு 100 கோடியிலேருந்து 300 கோடி வரைக்கும் அசால்ட்டாகவே வந்துட்டு அவரால் வந்து கலெக்ஷன் வந்து பண்ண முடியும். இப்போ வரைக்கும் வந்துட்டு டோட்டலாக 600 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் உள்ள லியோ வந்து தான் லாஸ்ட்டாக அவருக்கு வந்து கலெக்ஷன் ஆன ஒரு படம். இன்னுமே வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகன் வரும்போது லியோட கலெக்ஷன் வந்து பிரேக் ஆகிறதுக்குள்ளார வாய்ப்புகள் ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். தளபதியோட பாக்ஸ் ஆஃபீஸ் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகாதுன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஆனால் லாஸ்ட் படம்ன்றது எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வைக்கப்படும்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக வந்துருக்கு. அதுவும் இல்லாமல் முழு படமும் வந்து லீக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் தளபதியோட ஜனநாயகம் படம் வந்து போஸ்ட்பாண்டட் இந்த மாதிரி வந்து பல சிக்கல்கள் வந்துட்டு இந்த ஒரு லாஸ்ட் படத்து மேலே வந்து வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஒரு படம் வந்துட்டு லியோ படத்தோட கலெக்ஷனை வந்து பீட் பண்ணுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து இருக்குது. அதை வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டுன்னு சொல்லி. அதான் சொன்னேன்ல, எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணாமல் நேராக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சக்ஸஸ் மீட் வரோன்னா ஃபார் திஸ் ஒன் மேன்ஸ் கிரேஸ்.
ஸோ நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த நம்பர் 1ல யார் இருக்க போகிறாங்கன்ட்டுன்னு சொல்லி நினச்ச மாதிரி தான் நம்ம ரஜினிகாந்த் சார் தான் வந்துட்டு இந்த ஒரு டாப் ஃபஸ்ட்டு ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. அவர் தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இருக்காருன்றதுல எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் திட்டலாம், இருந்தாலும் அவரோட பாக்ஸ் ஆஃபீஸை இன்னுமே வந்து தொடருக்கு யாராலையும் வந்து முடியல. அவர் இப்போ டோட்டலாக 800 கோடின்ற ஒரு பாக்ஸ் ஆஃபீஸோட 2.0 படம் வந்து வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அடுத்த 1000 கோடி வந்து அடிக்கணும்னு நினச்ச ஒரு 2 ஆக்டர்ஸ் வந்து தளபதியும் அதுவும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஆனால் இப்போ தளபதி வந்து சினிமா விட்டு போனனால இப்போ சூப்பர் ஸ்டார் தான் வந்துட்டு அந்த ஒரு 1000 கோடியை வந்து நிறைவேற்றி வந்து வைக்கணும். அவரோட அப்கமிங்கை பொறுத்தளவுக்கே வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். ஜெயிலர் 2, தலைவர் 173, அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் ரஜினின்ற ஒரு காம்போலையுமே வந்துட்டு அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் தலைவர் 173 மிஸ் ஆனாலும் மீதி 2 படம் வந்து மிஸ்ஸே வந்து ஆகாது. அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டோட இருக்காரு. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது நம்ம ரஜினி சார் மட்டும்தான். அவரால் தான் இந்த 1000 கோடின்ற ஒரு விஷயத்தை வந்து அடிக்க முடியுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்து இருக்கு. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அவர் என்னத்தை வந்து பண்ண போறாருன்ட்டுன்னு சொல்லி. ஆனால் தமிழ் சினிமாவில் இந்த டயர் 1 ஆக்டர்ஸோட லிஸ்ட் இப்படியே தான் வந்து இருக்குன்ட்டுன்னு சொல்லி யாருமே வந்து கெஸ் பண்ண வந்து முடியாது. எப்போ வேணாலும் வந்து சேஞ்ச் ஆகலாம். அடுத்த 5 வருஷத்தில் பிஆர் தான் நம்பர் 1ன்னு சொன்னாலும் நம்ம அதை நம்ப தான் வேணும். அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ பிஆருக்குமே வந்து சரியான ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இன்னும் அடுத்த 5 வருஷத்தில் இந்த லிஸ்ட் எப்படி வந்து மாறப்போகுதுன்ட்டுன்னு சொல்லி. அடுத்த டயர் 2 ஆக்டர்ஸ் யாருன்ட்டுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் இதில் வந்து சினிமா கண்டென்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கேன். உங்களோட முயற்சினால தான் நான் அடுத்தடுத்து முன்னேற வந்து முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.